உத்தரப்பிரதேச மாநில பாஜக தலைவர் பூபேந்திர சௌத்ரி தனது பதவியை ராஜினாமா செய்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். மக்களவை தேர்தலில் மிக முக்கியமாக தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாஜகவுடைய செயல்பாடுகள் குறித்து பொறுப்பேற்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக பிரதமர் மோடியை சந்தித்து அம்மாநிலத்தினுடைய பாஜக தலைவர் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக ராஜினாமா கடிதத்தை வழங்கியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற சந்திப்பின் பொழுது தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அவர் வழங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பூபேந்திர சௌத்ரி மக்களவை தேர்தலுடைய செயல்பாடுகளுக்கு தான் பொறுப்பேற்றுள்ளதாக அந்த கடிதத்தில் அவர் கூறியிருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த தேர்தலில் பெருவாரியான இடங்களில் சமாஜ்வாதி கட்சியானது வெற்றி பெற்றதை அடுத்து கடந்த 2 நாட்களாகவே பல்வேறு ஆலோசனைகள் என்பது இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய அடுத்த நகர்வுகள் குறித்த ஒரு ஆலோசனை என்பது டெல்லியில் நடைபெற்று வருகிறது. அதன் முதல் கட்டமாக மாநிலத்தினுடைய தலைவரை மாற்றுவதா வேண்டாமா என்பது குறித்த பல்வேறு ஆலோசனைகள் பிரதமர் மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இடையே நடைபெற்று வருகிறது. அது மட்டுமில்லாமல் பாஜகவுடைய தேசிய தலைவர் JP நட்டாவையும் உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய தலைவர்கள் பல்வேறு பேரும் சந்தித்து தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனில் அடுத்ததாக புதிய தலைவராக உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு பாஜக தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப் போகிறார் என்பது குறித்த ஒரு எதிர்பார்ப்பு என்பது தற்பொழுது எழுந்துள்ளது. மேலும் மக்களவை தேர்தலுக்கு பொறுப்பேற்று தற்பொழுது பூபேந்திர வழங்கியிருக்கும் அந்த ஒரு ராஜினாமா கடிதத்தை பாஜக தலைமை என்பது ஏற்குமா என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது எழுந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.